தலையெழுத்தை மாற்றி விருப்பங்களை நிறைவேற்றும் மரம். காணிக்கையாக கடிகாரம் வழங்கும் வினோதம். இந்தியாவில் எத்தனையோ கோவில்கள் உள்ளன. இவற்றில் பல கோவில்கள் பல அற்புதங்கள் நிறைந்தவையாகும். ஆனால் கோவிலில் அல்ல, கோவிலுக்கு அருகில் உள்ள மரத்தை வணங்கினால் தலையெழுத்தே மாறும், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படி ஒரு கோவில் இந்தியாவில்தான் உள்ளது. இந்த வினோத மரம் எங்குள்ளது? இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்பு என்பது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். தலையெழுத்தை மாற்றும் கோவில். மாற்றம் ஒன்றே மாறாதது. எதையும் மாற்றும் சக்தி காலத்திற்கு உள்ளது என்று எல்லாம் பெரியவர்கள் சொல்லிக் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தலையெழுத்தை மாற்றி கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றும் கோவில் ஒன்று நம்முடைய இந்தியாவில் உள்ளது. இந்த கோவிலில் வந்து வேண்டிக் கொண்டு தங்களின் விருப்பங்கள் நிறைவேறிய மக்கள் காணிக்கையாக பலவிதமான கடிகாரங்களை வாங்கி வந்து கோவிலுக்கு அருகில் உள்ள மரத்தில் கட்டி தொங்க விடும் வினோதமும் இந்த கோவிலில் காலம் காலமாக நடந்து வருகிறது. காலத்தை நிர்ணயிக்கும் உஜ்ஜயினி. மத்திய பிரதேசமத்தில் உஜ்ஜயினி மாவட்டத்தில் உள்ள கால பைரவர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்பது அனைவருக்கும் தெரியும். உஜ்ஜயினி நகரத்தை அடிப்படையாக வைத்துதான் ஒரு காலத்தில் சர்வதேச நேரமே கணக்கிடப்பட்டு வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு பிறகுதான் சர்வதேச நேரம் லண்டனின் கிரீன்விச் நகரை மையாக கொண்டு கணக்கிடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த உஜ்ஜயினி மாவட்டத்தில் உள்ள குரதியாசங்கா என்ற கிராமத்தில் மஹித்பூர் உன்ஹில் இடையேயான சாலையை ஒட்டி ஒரு கோவில் அமைந்துள்ளது. இது உஜ்ஜயினி நகரில் இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. காணிக்கையாக கடிகாரம் வைக்கும் வினோதம். இந்த கோவில் கடிவாலே பாபா கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் வந்து வழிபட்டு சென்றால் அவர்களின் தலையெழுத்து மாறிவிடும் என்ற நம்பிக்கை இங்குள்ள மக்களிடம் நிலவி வருகிறது. இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள ஆலமரத்தில் ஏறக்குறைய 2000க்கும் அதிகமான கடிகாரங்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. இந்த பிரம்மாண்ட மரத்தை கடந்து சென்றால் டிக் 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 என்ற கடிகார முட்களின் சத்தத்தை தொடர்ச்சியாக கேட்க முடியும். இந்த கடிகாரங்கள் அனைத்தும் தங்களின் வேண்டுதல்கள் அல்லது விருப்பங்கள் நிறைவேறிய பக்தர்கள் நன்றி செலுத்தும் விதமான காணிக்கையாக கொண்டு வந்து கட்டி வைத்தவையாகும். இந்த மரத்தையும் கோவிலையும் கடந்து செல்லும் பக்தர்கள் அனைவரும் தலைகுனிந்து வணங்காமல் செல்வது கிடையாது. வேண்டுதலை நிறைவேற்றும் மரம். மகராஜ் கடிவாலே பாபா என்ற ரிஷிதான் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக வழிபடப்படுகிறார். இந்த கோவிலை சுத்தம் செய்து பூஜைகள் செய்யவோ கவனித்துக் கொள்ளவே அர்ச்சகர் என்று யாரும் கிடையாது. இங்கு வருபவர்களும் இந்த கோவிலை கடந்து செல்பவர்களும் இந்த கோவில் முன் வந்தும் மரத்திற்கு முன்பு வந்தும் தலை வணங்கி தங்களின் வேண்டுதலை சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். தாங்கள் வேண்டிக் கொண்டது நிறைவேறியதும் கடிகாரம் வாங்கிக் கொண்டு வந்து கட்டிவிடுகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த கோவிலில் இப்படி ஒரு வினோத பழக்கம் துவங்கியதாக இந்த கிராமத்து மக்கள் சொல்கிறார்கள். பிரபலமாகும் கடிகார கோவில். இந்த கோவில் தோன்றி 10 ஆண்டுகள்தான் ஆவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கோவிலை பற்றி பேசாதவர்கள் கிடையாது. இந்த கடிகார கோவில் சுற்று வட்டாரங்களில் மிகவும் பிரபலம். அதிகமானவர்கள் இங்கு வந்து வேண்டுதல் நிறைவேறியதும் கடிகாரத்தை காணிக்கையாக வைப்பதால் தற்போது இந்த மரத்தில் கடிகாரம் கட்டுவதற்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. இதனால் இந்த கோவிலைச் சுற்றி பக்தர்கள் கடிகாரத்தை வைத்துச் செல்கிறார்கள். கடிகாரம் மட்டுமல்ல, தேங்காய், ஊதுபத்தி, சிகரெட், பைப் ஆகியவற்றையும் இந்த கோவிலில் காணிக்கையாக வைத்துச் செல்கிறார்கள். இப்படி ஒரு வினோத பழக்கம் எப்போது, எப்படி துவங்கியது என யாருக்கும் தெரியவில்லை. தலையெழுத்தை மாற்றி கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றி விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பதால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.